அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ வந்து இந்தியா முழுவதும் ஒரு தங்களுடைய பலத்தை காமிக்கிறாங்க, ஆளுமையை காட்டுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இது காமிக்க வாய்ப்பு இருக்கும்ல? எப்படிங்க வாய்ப்புங்க? இப்ப அந்த சிராக் பஸ்வான் ஏமாந்த மாதிரி இங்க தலித் சமூகம் ஏமாறாது. அங்கே வந்து அதாவது ராம்விலாஸ் பஸ்வானுக்கு உள்ள ஓட் பேங்கை சன்னமா சிதைத்து சிராக் பஸ்வான் அவனுடைய மகனை கொண்டு வந்து வைத்து தன் மகனை மீது இடி ஐடி மூலமாக சிபிஐ மூலமாக அவர் கையில் எடுத்து அந்த தலித் சமூகத்துடைய வாக்குகளை எடுத்திருக்காங்க. 1% கண்டிப்பாக விழுந்திருக்கிறது. எப்படிதான் யாதவர்கள் வாக்கு விழாவிட்டாலும் மற்ற சமூக வாக்கு விழுந்திருக்கு. அது மாதிரி இங்கே இல்லை. இங்கே தலித் சமூகம் யாரு பின்னாடி நிற்குதுன்னு சொன்னால் திருமாவளவன் பின்னாடி தான் நிற்குது. அவர் கருத்தியலாக சனாதன எதிர்ப்பை மேற்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான முகாம்களில் முகாம் பொறுப்பாளர்கள், முகாம் என்றால் வந்து விசிகா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், ஒரு கிளை, ஒரு பூத்துன்னு வச்சுக்கிறீங்களேன், அதாவது ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு கிராமத்துக்கு இருக்கும். அது ஒரு நகரம், அதாவது முகாமே நகரம், அப்புறம் ஒன்றியம், மாவட்டம், மண்டலம், மாநிலம் பிரிச்சிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான முகாம்கள் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த முகாமுடைய பொறுப்பாளர்கிட்ட போய் பிஜேபியை பத்தி பேசுங்கன்னு சொன்னா அவன் ஹெட்கேவர் கோல்வர்க்கர் மூஞ்சே பரான்ஸ்பேன் ஆரம்பித்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அமித்ஷா, மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத்தின் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய தமிழிசை வரைக்கும் பேசி முடிப்பாங்க 2 மணி நேரத்துல. அவ்வளவு கருத்தியலாக வார்க்கப்பட்டிருக்காங்க. அந்த சமூகம் எப்படி பாஜக போகும்? அப்ப திருமாவளவன் பின்னாடி தான், எழுச்சி தமிழர் பின்னாடி தான் அந்த ஒட்டுமொத்த சமூகம் இருக்கிறது, தலித் சமூகம் இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 to 15% ஓட்டு வங்கியை கொண்ட ஒரு கட்சி, விசிகா கட்சி, பலமான ஒரு கூட்டணி பக்கம் இருக்கும்போது நீங்க எப்படி இந்த கிரவுண்ட்ல விளையாடுவீங்க? இங்க சிராக் பஸ்வான் கிடையாத, ஏக்நாத் சிண்டேகள் இங்க கிடையாத. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு நம்ம மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.